ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். தயவு செஞ்சு வீடியோவை எல்லோரும் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா எப்போவுமே ஒரு வார்த்தையை வெறுமனே கற்றுக்கிட்டா அது மறந்துடும். திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை கேட்கும்போது தான் அது நம்ம மனசில் ஆழமாக பதியும். அதுக்காக தான் அந்த வீடியோவில் ஒரு வார்த்தை வித் 5 எக்ஸாம்பிள் சென்டென்ஸோட பார்க்க போகிறோம். திரும்ப திரும்ப அந்த எக்ஸாம்பிள் சென்டென்ஸில் நான் எக்ஸ்ப்ளனேஷன் தரும்போது அந்த வார்த்தையை நீங்கள் கேட்கும்போது அந்த வார்த்தை உங்கள் மனசில் ஆழமாக பதியும். அதுக்காகத்தான். ஓகே, நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வேர்டு என்னென்னா வாண்டர். வாண்டர் வாண்டர் அப்படின்னா அலைந்து திரிதல் அப்படின்னு அர்த்தம். இப்போ அதுக்கான சினானிம்ஸ் பார்க்கலாம். ரோம் மெண்டர். ரோம் மெண்டர் அப்படின்னா சவாரி, அலைந்து தெரிதல், இந்த அர்த்தத்தை தரோம். இப்போ அதுக்கான ஆண்டனிம்ஸ் பார்க்கலாம். ஸ்டே செட்டில். ஸ்டே செட்டில் அப்படின்னா இப்போது வாண்டர்னா அலைந்து தெரிதல் அப்படின்னு சொன்னேன்னா, ஸ்டே செட்டில்னா ஒரு இடத்துல உட்கார்றது, தங்குறது, அந்த மாதிரி அர்த்தம். ஓகே, இப்போ அதுக்கான எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Okay, first example sentence பார்க்கலாம். I love to wander through the city streets, taking in all the sights and sounds. I love to wander through the city streets, taking in all the sights and sounds. அப்படின்னா I love to wanderனா எனக்கு சுற்றி திரிவது பிடிக்கும். through the city streets, அந்த சிட்டி நகர தெருக்களில் எனக்கு சுற்றி திரிவது பிடிக்கும். taking in all the sights and sounds, அதாவது அங்கே நான் பார்க்குறது கேட்குறதெல்லாம் எனக்குள்ளே எடுத்துப்பேன், அந்த மாதிரி அர்த்தம். ஓகே, இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். இட் இஸ் ஈஸி டு கெட் லாஸ்ட் வென் யூ வாண்டர் ஆஃப் த பீட்டன் பாத், ஸோ பி கேர்ஃபுல். இட் இஸ் ஈஸி டு கெட் லாஸ்ட் வென் யூ வாண்டர் ஆஃப் த பீட்டன் பாத், ஸோ பி கேர்ஃபுல் அப்படின்னா இட் இஸ் ஈஸி டு கெட் லாஸ்ட், அதாவது அதில் வந்து ஈஸியாக தொலைஞ்சு போயிடுவோம். வென் யூ வாண்டர் ஆஃப் த பீட்டன் பாத், அந்த அந்த கரடுமுரடான பாதையில் நம்ம போகும்போது ஈஸியாக தொலைஞ்சு போயிடுவோம். அதனால் ஸோ பி கேர்ஃபுல், கவனமாக இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். I often wander down to the beach to watch the waves grazing against the shore. I often wander down to the beach to watch the waves grazing against the shore அப்படின்னா ஆஃபன்னா அடிக்கடி, பெரும்பாலும், அந்த மாதிரி அர்த்தத்தில் வரும். ஐ ஆஃபன் வாண்டர் டவுன்னா நான் அடிக்கடி அலைந்து தெரிவேன். டு த பீச், அதாவது கடற்கரைக்கு. டு வாட்ச், எதை பார்க்குறதுக்குன்னா த வேவ்ஸ் கிரேசிங் அகெயின்ஸ்ட் த ஷோர். ஷோர்னா கடற்கரை அப்படின்னு அர்த்தம். த வேவ்ஸ், அலைகள் வந்து கிராசிங் அகெயின்ஸ்ட் த ஷோர்னா அந்த கரை மேலே மோதுறதை பார்க்குறதுக்காக நான் பீச்சில் அலைந்து தெரிவேன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சம்டைம்ஸ் ஐ வாண்டர் எய்ம்லெஸ்லி த்ரூ த பார்க், ஜஸ்ட் என்ஜாயிங் த ஃப்ரெஷ் ஏர் அண்ட் சன்ஷைன். சம்டைம்ஸ் ஐ வாண்டர் எய்ம்லெஸ்லி த்ரூ த பார்க், ஜஸ்ட் என்ஜாயிங் த ஃப்ரெஷ் ஏர் அண்ட் சன்ஷைன் அப்படின்னா சம்டைம்ஸ்னால் சில நேரங்களில், ஐ வாண்டர் நான் அலைந்து தெரிவேன், எய்ம்லெஸ்லி த்ரூ த பார்க் அதாவது எந்த ஒரு நோக்கமுமே இல்லாமல் நான் பார்க்கில் அலைந்து தெரிவேன். ஜஸ்ட் எதுக்காகனா என்ஜாயிங் த ஃப்ரெஷ் ஏர் அண்ட் சன்ஷைன், அங்கே இருக்கிற ஃப்ரெஷ் ஏரையும் சன்ஷைனை அப்சர்வ் பண்ணுறதுக்காக நான் பார்க்கில் அலைந்து தெரிவேன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். இஃப் யூ ஆர் ஃபீலிங் லாஸ்ட் ஆர் கன்ஃபியூஸ்ட், இட் கேன் ஹெல்ப் டு வாண்டர் அரவுண்ட் அன்டில் யூ ஃபைண்ட் யுவர் பியரிங்ஸ். இஃப் யூ ஆர் ஃபீலிங் லாஸ்ட் அண்ட் கன்ஃபியூஸ்ட், இட் கேன் ஹெல்ப் டு வாண்டர் அரவுண்ட் அன்டில் யூ ஃபைண்ட் யுவர் பியரிங்ஸ். அதாவது இப்போ நீங்கள் எதையோ தொலைத்ததாகவோ இல்லை குழப்பமாகவோ இருக்கதா உணர்ந்தீங்கன்னா அந்த குழப்பத்திலேருந்து அந்த கவலையிலேருந்து உங்களை தாங்கி கொள்கிற வழியை கண்டுபிடிக்கும் வர நீங்கள் சுற்றி தருவதற்கு இது உதவும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இதை மாதிரியே வாண்டட் யூஸ் பண்ணி சில எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் மேக் பண்ணி பாருங்கள். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.